அது ஒரு அழகிய கிராமம். தேடினால் கூட காய்ந்த புல்வெளி இருக்காது. அதே ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். நிலம் சொத்து பத்து ஏராளம். ஆனால் ஒரே ஒரு குறைதான். கல்யாணமாகி 15 வருஷமாகியும் குழந்தையே இல்லை. பண்ணையார் மனைவி ராசாத்தி மிகவும் சாது. வீட்டை விட்டே வெளியே வரவே மாட்டாள். வீட்டில் நிறைய வேலைக்காரி இருந்தாலும் இருக்கும் வேலைகளை அவளும் பகிர்ந்து செய்வாள். அதில் ஒரு வேலைக்காரிதான் பங்கஜம். பங்கஜமும் ராசாத்தியும் தோழிகள். பகல் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டே ஊர்க்கதைகள் பேசுவார்கள். பண்ணையாருக்கு பிறந்த நாள் அன்று சோறு வாங்கி செல்ல வேலைக்காரி பங்கஜத்தின் 6 பிள்ளைகளும் பள்ளி முடித்து வீட்டுக்கு போகும் வழியில் பண்ணையார் வீட்டுக்கு வந்தனர். அவர்களை கண்டதும் முதலாளி அம்மா ராசாத்தி கொஞ்சி விளையாண்டாள். வரிசையா 6 பிள்ளைகளை பெத்திருக்கியே, உன் புருஷன் வேலைக்கே போக மாட்டார் போல என்றாள் ராசாத்தி. ஆமாம்மா, கூலி வேலைக்கு எப்பவாச்சும் போவாரு. கிடைக்கிற காசு எங்கிட்ட கொஞ்சம் கொடுப்பாரு. அப்புறம் அவர் செலவுக்கு வச்சுக்குவாரு. வாரத்துல 2 நாளோ இல்லைன்னா 3 நாளோ தான் கூலி வேலைக்கு போவார். கேட்கணும்னு நினைச்சேம்மா. ஏன் நம்ம பண்ணையத்துல ஆம்பளைகளே யாரையும் வேலைக்கு வைக்க மாட்டேங்கிறாரு ஐயா என்று கேட்டாள் பங்கஜம். அது ஒண்ணுமில்லடி, எங்களுக்கு குழந்தையும் இல்ல. அவரும் சரியா வீட்ல இருக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் பண்ணையத்தையே கட்டிக்கிட்டு அழுவுறாரு. வீட்ல யாரும் வேலைக்காரனை வேலைக்கு வச்சா ஏதாவது குடும்பத்துல குழப்பம் வந்துட போகுதுன்னு பண்ணையம் முழுக்க பெண்களா வேலைக்கு வச்சிருக்காரு. சரி, ஏன் திடீர்னு இப்படி கேட்ட என்றாள் ராசாத்தி. சும்மாதான் கேட்டேன். எப்படியாவது என் வீட்டுக்காரருக்கு இங்க வேலை கொடுங்கம்மா. உங்க பேரை சொல்லி என் குடும்பம் நல்லா இருக்கும் என்றாள் பங்கஜம். என் கையில என்னடி இருக்கு? எல்லாம் அவர் எடுக்கிற முடிவுதான். ஒரு ஆளை வேலைக்கு வைக்க சொல்லி நான் கேட்டேன்னா அப்புறம் என் மேல சந்தேகப்படுவாரு என்றாள் ராசாத்தி. அப்படின்னா நானே கேட்டு பாக்குறேன்னு முதலாளி வரும் வரை காத்திருந்து அவரிடம் விஷயத்தை சொன்னாள் பங்கஜம். குடும்ப வறுமை காரணமாக கேட்டதால் அவள் கணவனை வேலைக்கு வரச் சொன்னார் முதலாளி. அடுத்த நாள் பங்கஜமும் அவள் கணவனும் வேலைக்கு வந்தனர். பங்கஜத்தின் கணவன் முதலாளி அம்மாவை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு பின்புறம் இருக்கும் மாட்டுத் தொழுவத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தான். ஒரு சில நாட்களானது. தினமும் மதிய சாப்பாடு நேரத்தில் பங்கஜமும் அவள் கணவனையும் பார்க்க முடியாது. அதை கவனித்த முதலாளி அம்மா ராசாத்தி அவர்களை தினமும் தேடினாள். என்ன இது, இந்த 2 பேத்த மட்டும் ஆளை காணோம்னு வீட்டை சுற்றி வந்தாள். தொழுவம் பக்கத்தில் வைக்கோல் போர் இருந்தது. அங்கிருந்து முதலாளி அம்மா கூப்பிடும் குரல் கேட்டு ஓடி வந்தனர் இருவரும். சாப்பிடு நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? அங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. நீங்க மட்டும் ஏன் இங்க இருக்கீங்க? அது என்ன, தினமும் மதியம் சாப்பாட்டு நேரத்துல 2 பேரும் காணாம போயிடுறீங்க? வீட்டுக்கு சாப்பிட போறீங்களா? அதான் இங்கேயே சாப்பாடு போடுறோமே, பதில் சொல்லுங்க என்றாள் ராசாத்தி. அது ஒண்ணும் இல்லம்மா, எப்பவும் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வந்தாருன்னா எவ்வளவு சண்டை இருந்தாலும் நாங்க வேலை செய்வோம். இங்கேயும் கேட்டாரு. அதனால சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு வரோம்மா. மன்னிச்சிடுங்க, இனிமேல் மதியம் வீட்டுக்கே போயிடுறோம் என்றாள் பங்கஜம். என்னது, இங்கேயே தினமும் வேலை செய்றீங்களா? இது என்ன பண்ணையமா இல்ல உங்க வீடா? போய் வேலைய பாருங்க. இது போல இனிமேல நடக்காம பாத்துக்கோங்க என்று கோபித்தாலும் ராசாத்தி மனசுக்குள் பொறாமையாக இருந்தது அவர்களை பார்க்க. அவர்கள் கல்யாணமாகி 10 வருஷமாகியும் ஒத்துமையாக இருக்காங்க. நம்மளுக்கு இத்தனை வேலைக்காரங்க இருந்தும் என்ன பிரயோஜனம்? வீட்டுக்காரர் அன்பா இல்லையே, எப்ப பார்த்தாலும் பண்ணையத்திலே கிடக்காரு. இவங்க கிட்ட ஏதாவது யோசனை கேட்போம் என்று நினைத்தாள். கொஞ்சம் இருங்க, உங்கள மாதிரி முதலாளியும் வீட்ல இருந்து என்ன கவனிச்சுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எனக்கு ஏதாவது யோசனை சொல்லேண்டி பங்கஜம் என்று கேட்டாள். அவர்களும் யோசனை சொல்லு. அடுத்த நாள் முதலாளி அம்மா ராசாத்தி இறந்து விட்டாள் என்று ஊரெல்லாம் செய்தி பரவியது. டவுனுக்கு போன பண்ணையாரும் அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்து பார்க்க அங்கே ராசாத்திக்கு மாலை போட்டு நாற்காலியில் உட்கார வச்சிருந்தார்கள். சுற்றியும் வேலைக்காரர்கள் ஆழ ராசாத்திக்கு பக்கத்தில் பங்கஜமும் அவள் கணவனும் உட்கார்ந்திருந்தனர். அவர்களிடம் விசாரிக்க மாரடைப்பில் உயிர் பிரிந்து விட்டது என்றனர். தலையில் அடித்துக்கொண்டு பண்ணையார் அழ ஆரம்பித்தார். நீ உசுரோடு இருக்கும்போது உன் பக்கத்துல இல்லாம பணம்னு அலைஞ்சேனே, இப்படி என்னைய விட்டுட்டு நிரந்தரமா போயிட்டியே. எழுந்திரு ராசாத்தி, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம். எனக்கு உன் கூட நல்லா வாழணும். எழுந்திரு என்று காலை பிடித்து அழுதார் பண்ணையார். திடீரென ராசாத்தி எழுந்து நின்றாள். நிமிர்ந்து பார்த்த பண்ணையார், நீ உயிரோடு இருக்கியா? உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? ஒழுங்கா பார்க்காம அவ செத்துட்டான்னு ஏன் சொன்னீங்க என்று அனைவர் மீதும் கோபப்பட்டார். பொறுங்க முதலாளி, எல்லாமே எங்க செட்டப் தான். இப்பவாச்சும் அம்மாவோட அருமை புரிஞ்சுதே. இவ்வளவு சொத்து இருந்தும் அதை அனுபவிக்க உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? முதலாளி அம்மா எப்பவும் வருத்தப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எப்ப பாரு பணம்னு அலைறீங்க. இனிமேலாச்சும் அவங்க கூட இருந்து அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் லீவு, எல்லா வேலைக்காரங்களும் வீட்டுக்கு போங்க என்றாள் வேலைக்காரி பங்கஜம். வேலைக்காரர்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே சென்றனர்.
ராசாத்தியும் அவள் கணவனுடன் சந்தோஷமாக வீட்டுக்குள் சென்றனர். அன்றிலிருந்து பண்ணையாரும் தன் வேலையை தள்ளி வைத்துவிட்டு மனைவியுடன் காலத்தை கழித்தார். கதை நிறைவுற்றது. கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு கதையில சந்திக்கலாம். நன்றி.